ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேருக்கு மணி பிளான்ட் நிறைய வைக்கணும்ட்டு ஆசையா இருக்கும். அதுவும் புஷ்ஷியா நல்லா அடர்த்தியா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வைக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஸ்டெம்ஸ் மாதிரி வளரும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு ஃபுல் வீடியோ தான் இது, பாருங்க. இப்ப நான் 3 டைப்ல பாட் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு 4 இன்ச் பாட்டு. அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா கிரில் கேட்ல எல்லாம் இப்பெல்லாம் நிறைய பேர் கிரில் கேட்ல தான் இடம் இருக்கு, அதுல வைக்கணுங்கிறதுக்காக உள்ளது. இது வந்து கயிறு கட்டி தொங்க போடுற மாதிரியான ஹேங்கிங் பாட்டு. அதே மாதிரி அதுக்கு தேவையான மண் கலவையும் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு பங்கு மாட்டு சாணம், ஒரு பங்கு செம்மண், இந்த ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சமா வேப்ப முன்னாக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமான ஒரு 25 கிராம் இருக்கும், அவ்வளவுதான், ஒரு கைப்பிடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப இதுல வந்து 3 டைப்பா நான் மணி பிளான்ட் எடுத்திருக்கேன். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா மிக்கான்ஸ் வெரைட்டி. மிக்கான்ஸ் வந்து பிளாக் மிக்கான்ஸ், இல்லைன்னா சாக்லேட் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், பொறுமையா தான் வளரும். இது அதே மாதிரி நார்மல் மணி பிளான்ட் பாருங்க, இது நல்லா புஷ்ஷியா இருக்கா. இது அதே மாதிரி இது ஒரு மஞ்சுளா போத்தோஸ். இது எல்லாமே போத்தோஸ் வெரைட்டி தான். இது ஒரு மஞ்சுளா போத்தோஸ். இந்த 3 மணி பிளான்ட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப நான் இதை வந்து எப்படி ரெடி பண்றது, எப்படி ரீபாட்டிங் இல்லைன்னா புது செடி இதுல இருந்து எப்படி உற்பத்தி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பாட்ல பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா மண்ணு போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாட்டு சாணம் எவ்வளவு மக்கி போய் இருக்குன்ட்டு. இந்த மண்ணு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா ஈரமா இருக்கு, மழை பெஞ்சிருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஈரம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இப்போ இந்த 3 பாட்லயும் போட்டுடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா 3 பாட்லயுமே போட்டுட்டேன். இப்ப எது எந்த பாட்ல இது பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்கான்ஸ் இருக்கு இல்லையா, இத வந்து இத பாருங்க, வேற வேற தெரியுதா, கணு கணுவா. இத வந்து ஆக்சுவலா உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு இது மேல பொந்தி பொந்தி வரும். அதாவது எப்படி சொல்றது, மேல அப்படி ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டே வரும். அப்ப என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு அந்த இடத்த போட்டுட்டேன். சரியா? இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். ஓகேவா? இது ஒரு பிளான்ட் இப்போ வச்சாச்சு உங்களுக்கு. அடுத்தது இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சுளா போத்தோஸை இந்த இந்த ஹேங்கிங் பாட்ல வைக்க போறோம். அதாவது கிரில் கேட்ல தொங்க விடுவோம் இல்லையா, அந்த ஹேங்கிங் பாட்ல இப்ப பாருங்களேன். ஆக்சுவலா உங்களுக்கு இதுல நிறைய முடிச்சா வேர் தெரியுதா? இந்த வேரை வந்து இப்படியே கரெக்டா சென்டரா, ஆக்சுவலா இங்க ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அப்படியே இதை இது பண்ணிடணும். பண்ணி இதுல உங்களுக்கு கொஞ்சமா மண்ணு போட்டு விட்டுறணும். எப்படி மண்ணு போடுறதுன்னா, இந்த பாருங்க, இந்த வேர் வந்து கரெக்டா படிகிற மாதிரி இந்த இதை இப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஓகேங்களா? தெரியுதா நல்லா? இதுக்கு அடுத்ததா இப்ப 3ஆவதா ஒரு பாட் இருக்கு இல்லையா, அதுல இந்த செடியை வைக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இது நிறைய இருக்கு, இந்த செடி புஷ்ஷியா அடர்த்தியா இருக்கு. இதை என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி பக்கத்துல கொண்டு இந்த பாட்டை வச்சுட்டேன். சரிங்களா? வச்சுட்டு இந்த பாருங்க, இது இப்படி ஒரு சுத்து. ஆக்சுவலா இத இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, இத இப்படி தூக்கி வச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் இருக்கு பாருங்க, இத இப்படி தூக்கி வச்சிடணும். வச்சுட்டு இது மேல இப்படியே கொஞ்சம் மண்ணு தூவி விட்டுருங்க. இப்படி மண்ணு தூவி விட்டுட்டு இது கொஞ்சம் நிழல்ல வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 15 நாள் கழிச்சு நீங்க பாருங்க, இது எவ்வளவு க்ரோத் ஆகி நல்ல சூப்பரா அடர்த்தியா வளர்ந்துருக்கும். ஆக்சுவலா யூடியூப்ல எல்லாம் நிறைய மெத்தட் சொல்லுவாங்கங்க, மணி பிளான்ட்டை இப்படி வைங்க, அப்படி வைங்க, தண்ணியில போட்டு வைங்க, பாட்டில்ல வைங்கன்ட்டு.
இதுல எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு குறைங்க கண்டிப்பா இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க தண்ணீல போட்டு வைக்கிறீங்கன்னா, அந்த வேர் அழுகாம அடிக்கடி தண்ணி மாத்திக்கிட்டே இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அதே மாதிரி பாசி பிடிக்காமலும் பார்த்துக்கணும். ஆனா அப்படி பார்த்துக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டு. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க இந்த பிளான்ட்ட பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் குடுக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பதியம் போட்டு வச்ச மஞ்சுளா பூத்தோஸ். இங்க பாருங்க, இது வந்து அந்த சின்ன பாட்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆரஞ்சு பாட்டு. இந்த பாட்ல இருந்து நான் வந்து இந்த ஹேங்கிங் பாட்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியும் வெயிட்டுக்காக கல்லு கூட வச்சிருக்கேன். இப்போ இது எவ்ளோ புஷ்ஷியா வந்திருக்கு பாருங்க. இது ஆனா ஒரு 15 நாள் இல்ல. இது 1 மாசம் ஆகுது இந்த பிளான்ட் வச்சு. அதே மாதிரி இன்னொரு செடி. இதோ பாருங்க. இதுவும் அதே மாரிதான். ஏன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க இல்லையா? அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் செடி வந்து பாத்தீங்கன்னா, இலையெல்லாம் சின்னதா சுருங்கி, சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மண்புழு உரம் இருக்கு இல்லையா? மண்புழு உரத்த நல்லா இந்த செடிங்களுக்கு இடையில நல்லா போட்டு குடுத்துட்டு இப்படியே தட்டுனீங்கன்னா, மண்புழு உரம் போய் அந்த மண்ணுக்குள்ள செட்டில் ஆயிரும். ஒரு 10 நாளைக்குள்ள 10 நாள் இல்ல, 1 வாரத்துக்குள்ளயே நீங்க ஒரு மேஜிக் மாரி பாப்பீங்க. எப்படி சொல்றது? அது வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா செம்ம குரோத் ஆகுங்க. அப்படியே தள 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 தளன்னு வளர்ந்து நம்மளுக்கு பார்க்கவே ஆசையா இருக்கும். நம்ம வீட்டு மணி பிளான்ட்டா இது அப்படிங்கிற அளவுக்கு அந்த தொட்டி ஃபுல்லாவே அப்படியே இதா இருக்கும். என்னோட சேனல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.